வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்றது, இப்போ இங்கிலீஷ் லேர்னிங்ல ஃப்ரேசல் வெர்ப் கத்துக்கிறது ஒரு பார்ட். நெறைய பேர் இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ நல்லா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. எதுக்காக இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ கத்துக்கணும் அப்படின்னா, 1 அது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். 2வது விஷயம், லாங்கா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம ஷார்ட்டா சொல்லிடலாம். 3வது விஷயம், ஃப்ரேசல் வெர்ப்ஸ யூஸ் பண்றப்போ, நாம என்ன மீன் பண்றோமோ, அந்த டோன் அண்ட் எமோஷன் ரொம்பவே கரெக்ட்டா அந்த வார்த்தைகள்ல வரும். அதுக்காக. ஏன்னா, நாம யூஸ் பண்ற நெறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஃபார்மலா, புக்கிஷா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி இல்லாம ரொம்ப ஸ்டைலிஷா, கரெக்ட்டா எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுவாங்களோ, அதே மாதிரி பேசணும் அப்படின்னா, நம்ம நெறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்கணும். ஆனா, ரேண்டமா நம்ம ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு மறந்து போயிடும். ஸோ நம்ம நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எப்படி ஈஸியா ஃப்ரேசல் வெர்ப்ஸ கத்துக்கலாம். பார்ட்டிகிள பேஸ் பண்ணி அப்படி. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பார்ட்டிகிள பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படி ஈஸியா கத்துக்க போறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன மாதிரியான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னா, நாம வந்து சொல்லுவோம் இல்லையா? "சும்மா ஏன் என் பின்னாடியே வர? சும்மா சும்மா ஏன் அங்கங்க நிக்கிற? சும்மா ஏன் என்னையே சுத்தி சுத்தி வர? ஏன் சும்மா அங்கங்க ஓடிட்டு இருக்க? சும்மா ஏன் அத நோண்டிட்டு இருக்க?" இந்த மாரிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன மீன் பண்றோம்? தேவையில்லாம ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றப்போ, நம்ம வந்து ஒரு மாரி அன்னாயிங்கா, இரிட்டேட்டிங்கா சொல்ற மாதிரியான ஃப்ரேசல் வெர்ப்ஸ். இதுக்கு ரொம்ப ஈஸியா நாம அரவுண்ட்ன்ற பார்ட்டிகிள யூஸ் பண்ணா போதும். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, வெர்ப் பிளஸ் அரவுண்ட். ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த அரவுண்ட்ன்ற பார்ட்டிகிளுக்கு இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்றது, சும்மா பண்றது, வீணா பண்றது, தேவையில்லாம பண்றது. ஸோ அந்த மாரி ஒருத்தவங்க பண்றப்போ, பேசுறவங்க எரிச்சலா, இரிட்டேட்டிங்கா அந்த அன்னாயிங்கான ஒரு டோன்ல சொல்ற மாதிரியான ஃப்ரேசல் வெர்ப்ஸ். அதுலலாம் தான் இந்த அரவுண்ட்ன்ற பார்ட்டிகிள நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவோட எண்டுல நீங்களே நெனைப்பீங்க, "ஓ! இது இவ்ளோ நல்லா இருக்கே! எவ்ளோ ஈஸியா இருக்கு." அப்படின்னு. ஸோ ஒண்ணு ஒண்ணையா பார்த்துட்டே வரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே அரவுண்ட். ப்ளே அரவுண்ட் அப்டின்னா என்னன்னா, சீரியஸா இல்லாம சும்மா விளையாட்டா ஒரு விஷயத்த பண்றது. நம்ம அப்படியே எரிச்சலா சொல்லுவோம் இல்லையா? "நீ பாரு சும்மா விளையாடாத இந்த விஷயத்துலலாம் சீரியஸா இரு" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு "ப்ளீஸ் டோன்ட் ப்ளே அரவுண்ட், பி சீரியஸ்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஃபாக்ட் பி சீரியஸ்ன்னு கூட நம்ம திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல. டோன்ட் ப்ளே அரவுண்ட் அப்படி மட்டும் சொன்னா போதும். அந்த மாரி சொன்னாலே விளையாடாத சீரியஸா இரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா இடங்கள்லயும் நம்ம ஒண்ணு டோன்ட் இல்ல ஸ்டாப் அப்படி யூஸ் பண்றோம். ஸோ இந்த டோன்ட் அப்படின்னு வச்சு சொல்றதுக்கும், ஸ்டாப் அப்படின்னு வச்சு சொல்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டோன்ட் ப்ளே அரவுண்ட் அண்ட் ஸ்டாப் பிளேயிங் அரவுண்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்படின்னா, இப்போ நம்ம இன்னும் ஒருத்தவங்க எதையும் செய்யல. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம். "இங்க பாரு நான் சொல்லப் போறேன். நீ விளையாட்டா கேட்கக்கூடாது. சீரியஸா கேட்கணும்." அந்த மாரி சொல்றதுக்காக இருந்தா டோன்ட் ப்ளே அரவுண்ட் அப்படி நம்ம சொல்லிடுவோம். ஆல்ரெடி விளையாட்டுத்தனமா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, "இங்க பாரு சும்மா விளையாடிட்டே இருக்காத." அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம ஸ்டாப் பிளேயிங் அரவுண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த டோன்ட்டுக்கும் ஸ்டாப்புக்குமான டிஃபரன்ஸ். நீங்க எப்படி வேணா அத யூஸ் பண்ணுங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. ஸோ சும்மா விளையாண்டுட்டே இருக்காத, ஸ்டாப் பிளேயிங் அரவுண்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இதில நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு டாபிக்க சொல்லி, இந்த விஷயத்துல நீ விளையாடாத அப்படின்னு நீங்க சொல்லணுமானா ஒரு வித்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஹெல்த் விஷயத்துல நாம வந்து ஒரு அட்வைஸ் பண்றோம். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. நான் என்னுடைய பாடிலாம் எதையும் தாங்கும். ஸோ அந்த மாரி ஏதாவது சொன்னாங்கன்னா, "இங்க பாரு ஹெல்த் விஷயத்துலலாம் சும்மா விளையாண்டுட்டு இருக்காத." அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாரி இந்த விஷயம் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வித் சேர்த்துட்டு என்ன விஷயமோ அத நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப டோன்ட் ப்ளே அரவுண்ட் வித் யூர் ஹெல்த். டோன்ட் ப்ளே அரவுண்ட் வித் யூர் ஹெல்த். சும்மா விளையாண்டுட்டே இருக்காத. அந்த மாரி சொல்றதுக்கு. இப்போ ஒருத்தவங்க உங்க பின்னாடியே வராங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? தேவையில்லாம சும்மா வீணா ஒரு விஷயத்த எந்த எய்மும் இல்லாம சும்மா அப்படி பண்றது. சும்மா அப்படியே பின்னாடியே வருது. சும்மா எதுக்கு என் பின்னாடியே வர? ஸோ ஃபார் நோ ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நாம இந்த இடத்துல அரவுண்ட் வச்சு சொல்றோம். ஸோ அப்போ ஒய் ஆர் யூ ஃபாலோயிங் மீ ஃபார் நோ ரீசன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஒய் ஆர் யூ ஃபாலோயிங் மீ அரவுண்ட் சொன்னோம் இல்லையா? ஃப்ரேசல் வெர்ப யூஸ் பண்றப்போ அப்படி ஷார்ட்டா சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல சும்மா என் பின்னாடியே வராத. ஸ்டாப் ஃபாலோயிங் மீ அரவுண்ட். இப்போ பின்னாடியே வந்தா, சும்மா தேவையில்லாம பின்னாடியே வந்தா,
ஃபாலோ அரவுண்ட் அப்படின்னு வச்சு சொன்னோம் இல்லையா? சும்மா தேவையில்லாம நின்னுட்டே இருக்காங்க. சும்மா நின்னுட்டு இருக்காங்க. எந்த வேலையும் இல்ல. சும்மா நின்னுட்டு இருக்காங்க. வீணா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாண்ட் அரவுண்ட். ஸ்டாண்ட் கூட ஒரு அரவுண்ட சேர்த்துக்கோங்க. அவங்கலாம் எங்க? அவங்கலாம் சும்மா வெளில நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இத நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்லப் போறோம். நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சு சொல்லலாம். அதனால they were just standing around outside. They were just standing around outside. சும்மா வெளில நின்னுட்டு இருந்தாங்க. They were just standing around outside. இந்த ஜஸ்ட்டும் சும்மாங்கிற அர்த்தத்த தான் குடுக்கும். அரவுண்டும் சும்மா தேவையில்லாம அப்படின்னு தான் குடுக்கும். 2த்தையும் சேர்க்கிறப்போ இது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றது அவ்வளோதான். உட்கார்ந்து இருக்கிறது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறத அப்ப எப்படி சொல்லலாம்? சிட் அரவுண்டுன்னு சொல்ல வேண்டியது தான். இல்லையா? எவ்வளோ ஈஸி பாருங்க. ஒருத்தவங்க வந்து சும்மாவே உட்கார்ந்தே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா நாள் முழுக்க இப்படி உட்கார்ந்தே இருக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆல்ரெடி சும்மா உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட சொல்றதுனால நம்ம வந்து ஸ்டாப் வச்சு சொல்றோம். ஸ்டாப் சிட்டிங் அரவுண்ட் ஆல் டே. நாள் முழுக்க. ஸ்டாப் சிட்டிங் அரவுண்ட் ஆல் டே. இப்போ உட்கார்ந்து இருக்கிறப்ப நம்ம சிட் அரவுண்டுன்னு சொன்னோம். நின்னுட்டு இருந்தா ஸ்டாண்ட் அரவுண்டுன்னு சொன்னோம். இப்ப அதுக்கு பதிலா உட்கார்ந்தாலோ, நின்னுட்டு இருந்தாலோ, நடந்துட்டு இருந்தாலோ, சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொழுத போக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம காமனா சொல்லணும். அவங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலும் சரி, நடந்துட்டு இருந்தாலும் சரி, நின்னுட்டு இருந்தாலும் சரி, பட் சும்மா பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு ரொம்ப காமனா சொல்லணும். அதுக்கு நம்ம ஹேங் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்? ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்? சும்மா போய் பூங்கால உட்கார்ந்து இப்படி பொழுது போக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப வீணா, சும்மா, எந்த வேலையும் இல்லாம அப்போ நாம அரவுண்ட சேர்த்துக்கிறோம். ஹேங் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. ஸோ பாஸ்ட் அதனால வி ஹங் அரவுண்ட் த பார்க் ஆஃப்டர் ஸ்கூல். பார்க்குக்குள்ள பூங்காவில் அப்படின்றதுனால இந்த பார்க் அப்படிலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல. நம்ம பிளேஸ் அப்படியே பக்கத்துல போட்டுக்க வேண்டியதுதான். வி ஹங் அரவுண்ட் த பார்க் ஆஃப்டர் ஸ்கூல். சும்மா சோம்பேறியா இருக்கான். சும்மா நாள் முழுக்க சும்மா சோம்பேறியா இருக்கான். அப்படி சொல்லணும். சோம்பேறினா நம்ம லேசி அப்படின்ற வார்த்தைய வச்சு சொல்லுவோம். பட் வெர்ப் ஃபார்ம் வந்து லேஸ் அவ்வளோதான். அவன் சும்மா நாள் முழுக்க அப்படி சோம்பேறியாவே இருக்கான். அதனால ஹீன்றதுனால நம்ம ஒரு எஸ் சேர்த்துக்கிறோம். He lazes around all day. He lazes around all day. இப்போ சும்மா உட்கார்ந்திருந்தான், சும்மா நின்னுட்டு இருந்தான், சும்மா பொழுது போக்கிட்டு இருந்தான் அப்படிலாம் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்குது. இல்ல சோஃபால அப்படியே சாஞ்சுக்கிட்டே இருக்குது. நாள் முழுக்க டிவி பார்த்துட்டு அப்படியே சாஞ்சுக்கிட்டு, படுத்துக்கிட்டு இந்த இடத்துல டிவின்னு இல்ல. பொதுவா நம்ம சும்மா சாஞ்சுட்டு படுத்துட்டு இருக்கிறத நம்ம லவுஞ்ச் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வீக்கெண்ட்ல நான் சும்மா வீட்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் எங்கேயும் வெளிலலாம் போறதில்ல. இந்த வீக்கெண்ட்ல நான் வீட்ல சும்மா அப்படியே படுத்துட்டே ரெஸ்ட் எடுக்க போறேன். ஸோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ லவுஞ்ச் அரவுண்ட் த ஹவுஸ் வீட்ல அப்படின்னு இருக்கிறதுனால இன் ஹவுஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த ஹவுஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். த ஹவுஸ்ன்னு சொன்னா போதும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ ப்ரிபோசிஷன். திஸ் வீக்கெண்ட். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு லவுஞ்ச் அரவுண்ட் த ஹவுஸ் திஸ் வீக்கெண்ட். இப்போ நம்ம எப்படி ப்ளே அரவுண்ட் சொன்னோம். அதே மாதிரி சும்மா முட்டாள்தனமா நடந்துக்காத. சும்மா விளையாடாத அப்படின்னு சொன்னா ப்ளே அரவுண்டுன்னு சொன்னோம். சும்மா முட்டாள்தனமா நடந்துக்காத. ஏதாவது ஒரு சீரியஸான விஷயத்தப்போ, ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருந்தா, நம்ம விளையாடாதேன்னு சொல்லுவோம். முட்டாள்தனமா நடந்துக்காத, ரொம்ப சீரியஸா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்லணுமானா, நீங்க ஃபூல் அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட். சும்மா முட்டாள்தனமா நடந்துக்காத அப்படின்னா, ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட். ஒருத்தர சுத்தி, சுத்தி வர்றது. இப்ப அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே போய் அத, இத பண்றது. அவங்க போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போறது. அவங்கள சுத்தி, சுத்தி வர்றது. ஸோ பின்னாடியே போறது மாதிரி இன்னொரு வார்த்தை. "ஏன் என்னைய சுத்தி, சுத்தி வர?" அப்படி சொல்லுவோம் இல்லையா? பொதுவா சுத்துறது, வட்டம் அடிக்கிறது. எப்படி ஒரு தேனீ பூ அப்படி சுத்தும் இல்லையா? ஒரு ஹெலிகாப்டர் சுத்துறது அப்படி யோசிச்சு பாருங்க. அத நம்ம ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சும்மா அப்படி சுத்தி, சுத்தி வர்றது அப்படின்றதுனால ஒரு அரவுண்ட சேர்த்து ஹவர் அரவுண்ட் அப்படின்னு வச்சு சொல்றோம். அப்ப சும்மா என்ன சுத்தி, சுத்தி வராத. "ஸ்டாப் ஹவரிங் அரவுண்ட் மீ. ஐ அம் பிஸி." ஸ்டாப் ஹவரிங் அரவுண்ட் மீ. ஐ அம் பிஸி. அடுத்தது பார்க்கலாமா? இப்ப நம்ம பார்க்க போறது, ஆ ஒரு விஷயம். பட் இதுக்கு நெறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா நம்ம வந்து 2 ஃப்ரேஸஸ மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். சும்மா இங்கேயும் அங்கேயும் அலையிறது, திரியிறது. இதுக்கு வந்து நெறைய வார்த்தைகள் இருக்கு. பட் நாம இன்னைக்கு வந்து இந்த வாண்டர் அரவுண்ட் அண்ட் ரோம் அரவுண்ட் இத மட்டும் எடுத்துக்கலாம்.
ஒரு சின்ன ஏரியாவில் எய்ம்லெஸ்ஸாக சும்மா இங்கே எங்கேயும் இப்படி போயிட்டே இருக்கிறது அப்படின்னா வாண்டர் அரவுண்ட். சின்ன ஏரியான்னு என்ன, வீட்டுக்குள்ளேயே தேவையில்லாமல் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு மால் சும்மா அப்படி சுற்றிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இடங்களை நம்ம வாண்டர் அரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய ஏரியா, ஒரு சிட்டி இல்லைன்னா ஒரு டவுன், அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பெரிய ஏரியா அப்படின்னா நம்ம ரோம் அரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரோம் அரவுண்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு சைட் சீயிங் மாதிரி, சும்மா அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன் வீட்டுக்குள்ளேயே இப்படி சும்மா இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இப்போ சின்ன இடம், அதனால வாண்டர் அரவுண்ட். ஏன் அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கேட்க போகிறோம். ஒய் ஆர் யூ வாண்டரிங் அரவுண்ட் த ஹவுஸ்? ஒய் ஆர் யூ வாண்டரிங் அரவுண்ட் த ஹவுஸ்? இப்போ கொஞ்சம் பெரிய ஏரியா வச்சு ரோம் அரவுண்ட் வச்சு ஒன்று சொல்லலாம். நாங்கள் சும்மா இந்த டவுன் அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தோம் அப்படி சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால we were just roaming around the town. We were just roaming around the town. ஸோ அரவுண்டோட இந்த ஜஸ்ட்டும் சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் எம்ஃபாசைஸ் பண்ணோம். சும்மா ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டாக தான் அப்படி சும்மா சுற்றிட்டு இருந்தோம் அப்படி சொல்கிறோம். we were just roaming around the town. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ஃப்ரேசல் வேர்ப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேசல் வேர்ப். பொதுவாக ஃபிடில் அப்படின்றது என்னன்னா, எதையாவது ஒன்றை போட்டு நோண்டிகிட்டே இருக்கிறது. மேபி இந்த வார்த்தை கொஞ்சம் கலோக்கியலான வார்த்தை தான், பட் இதுக்கு வேறு எதுவும் வார்த்தை எனக்கு தெரியாததுனால நான் அதையே சொல்கிறேன். நம்ம வந்து எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு ரிமோட் இருந்தால் தேவையோ தேவையில்லையோ அதை எடுத்து கையில் வச்சுட்டு அதில் இருக்க பட்டன் அப்படி ஆட்டிட்டு அதை போட்டு அமுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் தொடுறது, ப்ரெஸ் பண்ணுறது, அது பிடிச்சி இழுக்கிறது, இல்லை ஏதோ ஒரு நாப் மாதிரி இருந்தால் அது தேவையில்லாமல் போட்டு திருகிறது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தால் அதை தான் நம்ம இந்த ஃபிடில் அரவுண்ட் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் இதை சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் பாருங்கள். டச்சிங், ப்ரெஸ்ஸிங், புல்லிங், டேர்னிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ரிமோட் பட்டன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதை வந்து ஃபிட்லிங் அரவுண்ட் வித் ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃபன் பாக்ஸு சும்மா திறந்து மூடிட்டே இருந்தோம்னா அதையும் ஃபிட்லிங் அரவுண்ட் வித் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சட்டையோட நூலை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாக்க அப்பையும் நாம் ஃபிட்லிங் அரவுண்ட் வித் ஷர்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு டோர் நாப் இருக்குது, அதை போட்டு திருகிறது, இல்லை போட்டு கீழே மேலே அப்படி திருப்புறது, அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபிட்லிங் அரவுண்ட் வித் டோர் நாப் அப்படி சொல்லலாம். இவ்வளோ ஏன் ஒரு ஹேர் அதை போட்டு முறுக்கிட்டு கையால் சுற்றிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாக்கா அப்போ கூட நம்ம ஃபிட்லிங் அரவுண்ட் வித் யோர் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இப்படி முடி எப்படி போட்டு பிடிச்சி இப்படி சுற்றிட்டே இருக்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃபிட்ல் அரவுண்டுன்ற இந்த ஃப்ரேசல் வேர்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காது அப்படின்னா நம்ம என்ன சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறோம், கேம் விளையாடுறோம், ஸோ வாட் எவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ டோன்ட் ஃபிடில் அரவுண்ட் வித் யோர் ஃபோன். சும்மா ஃபோன் அப்படி நோண்டிகிட்டே இருக்காது. டோன்ட் ஃபிடில் அரவுண்ட் வித் யோர் ஃபோன். இதுக்கு நீங்கள் கீப் சேர்க்கணும், ஃபார் நோ ரீசன் சேர்க்கணும், அப்படிலாம் கூட எதுவுமே அவசியம் இல்லை. அரவுண்டுன்றதை சேர்த்தாலே போதும். ஸோ அப்போ டோன்ட் ஃபிடில் அரவுண்ட் வித் யோர் ஃபோன், அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஸ் அரவுண்டு. இந்த ஃபிடில் அரவுண்டுக்கும் மெஸ் அரவுண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதுலேயும் நம்ம வந்து அதே மாதிரி தொடுறது, ஏதோ ஒரு விதத்தில் ஹேண்டில் பண்ணுறது, தேவையில்லாமல் தலையிடுறது, தொந்தரவு பண்ணுற மாதிரி, அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம போய் ஏதாவது ஒரு வேலை அங்கே பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். சும்மா அப்படியே பண்ணிகிட்டே இருக்காது, அதை இதை அப்படி போட்டு எடுத்துகிட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம மெஸ் அரவுண்டு சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா வம்படியாக விளையாடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது அடுத்தது அந்த இடத்துல ஏதாவது ஒரு டேஞ்சர் இருக்கும். ஸோ அது பண்ணினா அது டேஞ்சர், அந்த இடத்துல போய் அதை சும்மா பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபிடில் அரவுண்டை விட நம்ம வந்து மெஸ் அரவுண்டை யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல டேஞ்சர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் தானே நீங்கள் மெஸ் அரவுண்ட் யூஸ் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது, கரண்ட் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு பொருளை போட்டு ஏதோ ஒன்று ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க இடங்கள்லாம் நீங்கள் வந்து மெஸ் அரவுண்ட் யூஸ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுடைய ஃபோனை ஒரு கேம் மட்டும் விளையாண்டுட்டு தரேன் அப்படின்னு வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோனில் போய் செட்டிங்ஸை மாற்றுறது, அதை இதை மாற்றுறது, அப்போ நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா? ஸோ டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் மை செட்டிங்ஸ். அதையெல்லாம் ஏன் போய் சேஞ்ச் பண்ணுற தேவையில்லாமல். ஸோ வம்படியாக விளையாடுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் மை செட்டிங்ஸ். அதெல்லாம் பண்ணாத, எதுக்கு நீ வாங்கினியோ அதை மட்டும் பண்ணிட்டு கொடுத்துரு அப்படி சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். ஒரு பையன் இப்போ எலக்ட்ரிக் வயர் அது போட்டு முறுக்கிட்டு அதில் ஏதோ போய் இழுத்துட்டு அப்படி விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல டேஞ்சர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மெஸ் அரவுண்ட்.
சும்மா அந்த எலக்ட்ரிக் ஒயரை போட்டு முறுக்கிட்டு இருக்காத, தொட்டுட்டு இருக்காத. அதுக்கு நாம டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் எலக்ட்ரிக் ஒயர். டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் எலக்ட்ரிக் ஒயர். இப்படி சொல்லிடுவோம். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணணும். இதுல எந்தெந்த ஃப்ரேசல் வெர்ப்லாம் இருக்கும். சும்மா நம்ம வந்து ஃப்ரேசல் வெர்ப மெமரைஸ் பண்ணணும்னே அவசியம் இல்ல. இப்போ இந்நேரம் நீங்க எப்படி இந்த அரவுண்ட்ன்ற பார்ட்டிகிள் எப்படி வொர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ ரொம்பவே ஈஸியா இந்த சென்டென்சஸை நீங்க ஃப்ரேம் பண்ணிடலாம். சும்மா அங்க இங்க ஓடிட்டு இருக்காத. ஸோ தேவையில்லாம ஓடிட்டு இருக்குது. கூர்மையான பொருட்கள வச்சு சும்மா விளையாண்டுட்டு இருக்காத. விளையாண்டுட்டு இருக்காதே. அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ரேசல் வெர்ப் பார்த்துட்டோம். சட்ட பட்டன சும்மா திருடிட்டே இருக்காத. இந்த கத்திரிக்கோல வச்சு சும்மா வம்படியா விளையாடாத. ஸோ விளையாடுறதுன்னா இந்த இடத்துல நீங்க பிளே அரவுண்ட் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கத்திரிக்கோல் அப்படிங்கிறப்போ, அது டேஞ்சர் அப்படின்னு வச்சு நம்ம சொல்லணும். அப்போ இந்த சென்டென்சஸ நீங்க ஈஸியாவே ட்ரை பண்ணிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பா எல்லாமே ஈஸியா அந்த சென்டென்சஸ ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஓடுறது, சும்மா ஓடிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லணுமானா, டோன்ட் ரன் அரவுண்ட் இல்ல ஸ்டாப் ரன்னிங் அரவுண்ட் அப்படி வேணாலும் சொல்லலாம். ஆல்ரெடி ஓடிட்டு இருக்காங்கன்னா, இது மாரி இப்படி ஓடிட்டு இருக்காத நில்லு அப்படி சொல்லணுமானா, ஸ்டாப் ரன்னிங் அரவுண்ட் 2மே கரெக்ட் தான். ஸோ கூர்மையான பொருட்கள வச்சு சும்மா விளையாண்டுட்டு இருக்காத. ஸோ டோன்ட் பிளே அரவுண்ட் வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த இடத்துல டேஞ்சர் அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படியும் சொல்லலாம். கண்டிப்பா கரெக்ட் தான். சட்ட பட்டன சும்மா திருடிட்டே இருக்காத. ஸ்டாப் ஃபிட்லிங் அரவுண்ட் வித் அ பட்டன். அந்த கத்திரிக்கோல வச்சு சும்மா வம்படி விளையாடாத. டோன்ட் மெஸ் அரவுண்ட் வித் தோஸ் சிசர்ஸ். சிசர்ஸ்ன்றது ப்ளூரல் இல்லையா? அதனால தான் வித் தோஸ் சிசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நாம அரவுண்ட்ன்ற பார்ட்டிகிள பேஸ் பண்ணி வர்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எப்படி ஈஸியா கத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.